வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் முக்கியமான வேலை வாய்ப்பு என்னன்னா, நம்ம மத்திய அரசின் பல்மேர் லாயரி அண்ட் கோ லிமிடெட்ல இருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிபிகேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இது வந்து முழுக்க மத்திய அரசின் சுற்றுலாத்துறையை சார்ந்ததாகும். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி வேகன்சி எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க இங்க கெரியர்ஸ்ன்னு இருக்கும் பாருங்க, இதை கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஓப்பனிங்ஸ் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ என்ன மாதிரி வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு இங்க கரண்ட் ஓப்பனிங்ஸ்ல உங்களுக்கு காட்டியிருப்பாங்க பாருங்க. ஸோ ரோல்ஸ் அதாவது என்ன போஸ்டிங் பாத்தீங்கன்னா, ஜூனியர் ஆபீசர் HR அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம், எனி டிகிரின்னு போட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் மேபி அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து லொகேஷன் பாத்தீங்கன்னா, அதாவது சென்னையில உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஜூனியர் ஆபீசர் வேர் ஹவுஸ் ஆபரேஷன்ஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு செயின் ராய்ட் அந்த ஊர்ல உங்களுக்கு இருக்கும். ஸோ வேகன்சி பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஏதாவது டிகிரி படிச்சிருந்தாலே போதுமானது, 30 வயசுக்குள்ள இருக்கணும். பிளஸ் வந்துட்டு ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். கடைசி தேதி பாத்தீங்கன்னா டிசம்பர் 6 தான். இது எல்லா வேலை வாய்ப்புக்குமே கடைசி தேதி டிசம்பர் 6க்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடணும். அதே மாதிரி ஜூனியர் ஆபீசர் ஆபரேஷன்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில இருக்கும், அதாவது லாஜிஸ்டிக்ஸ்ல வந்து சென்னையில இருக்கும். ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். பிளஸ் 30 வேகன்சி 30 ஏஜுக்குள்ள இருக்கணும். ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் ஆபீசர் அக்கௌண்டன்ட் ஃபைனான்ஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ்ல மும்பை, சென்னை, கொல்கத்தா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேகன்சி சொல்லியிருக்காங்க. நீங்க பிகாம் முடிச்சிருக்கணும், அதாவது கிராஜுவேட்ல பிகாம் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 30 வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து IT சைபர் செக்யூரிட்டிக்கு வந்துட்டு கொல்கத்தால உங்களுக்கு வேகன்ட் இருக்கும். ஸோ ஒரு வேகன்ட் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங்ல வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்க படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 32 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 வருடம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் சேல்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் சென்னை அண்ட் மும்பைல இருக்கும். ஸோ 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதற்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க MBA முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு MBA முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 27 வயசுக்குள்ள இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் கமர்ஷியல்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மும்பை ஆர் பலாட்ல வந்துட்டு உங்களுக்கு வேகன்ட் இருக்கும், அதாவது போஸ்டிங் இருக்கும். ஒரு வேகன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க MBA முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 27 வயசுக்குள்ள இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டெபுட்டி மேனேஜர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராய்ல இருக்கும், அதாவது கோல்டு செயின் ராய் என்ற ஊர்ல வந்து உங்களுக்கு வேகன்ட் இருக்கும். இது ஒரு வேகன்ட் தான். இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க MBA முடிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 32 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 5 வருஷம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் எக்ஸிகியூட்டிவ் கொல்கத்தால வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட் IT பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்ட் சொல்லியிருக்காங்க. இதற்கும் நீங்க வந்துட்டு MBA ஆர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் டெலிகம்யூனிகேஷன் இதை முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 27 வயசுக்குள்ள இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் எக்ஸிகியூட்டிவ் கொல்கத்தால வந்துட்டு ஒரு வேகன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல் டைம் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கணும். 27 வயசுக்குள்ள இருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பேஜ் நம்பர் 2ல வந்துட்டு டெபுட்டி மேனேஜர் கேட்டிருக்காங்க எக்ஸிகியூட்டிவ்ல. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொல்கத்தால இருக்கும், அதாவது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து கொல்கத்தால வந்துட்டு ஒரு வேகன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க 2 வருடம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ஒர்க் ஆர் MSW ஈக்குவலன்ட் முடிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 32 வயசு வரைக்கும் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு 5 வருஷம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டெபுட்டி மேனேஜர் எக்ஸிகியூட்டிவ்ல வந்துட்டு லாஜிஸ்டிக் சர்வீஸ் பெங்களூர்ல வந்து ஒரு வேகன்ட் இருக்கு. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க MBA ஆர் இன்ஜினியரிங்ல முடிச்சிருக்கணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் 32 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் இருக்கணும். அடுத்து டெபுட்டி மேனேஜர் மார்க்கெட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக் சர்வீஸ் கொல்கத்தால வந்துட்டு ஒரு வேகன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் இன்ஜினியரிங் இல்லைன்னா MBA முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 32 வயசு வரைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து வந்து யூனிட் 8க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கொல்கத்தால லாஜிஸ்டிக் சர்வீஸ்ல ஒரு வேகன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து ஃபுல் டைம் இன்ஜினியரிங் நீங்க முடிச்சிருக்கணும், எம்பிஏ இல்லனா எம்பிஏ முடிச்சிருக்கணும். இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் 40 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 11 வருஷம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெலவென்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல தான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ மாறி இருக்கக்கூடாது. ஸோ அதனால வந்துட்டு இந்த ரெலவென்ட் டிபார்ட்மெண்ட் நீங்க எந்த போஸ்டிங் போடுறீங்களோ அந்த போஸ்டிங் ஏத்தாற்பல நீங்க வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சீனியர் மேனேஜருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீஸ் அண்ட் லூப்ரிகன்ட்ல வந்துட்டு உங்களுக்கு கொல்கத்தால வேகன்ட் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேகன்ட் தான் இருக்கு. ஸோ இதே மாதிரி வந்துட்டு எம்பிஏ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 40 வயசு வரைக்கும் பிளஸ் வந்துட்டு 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி எதுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு சேலரிஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. லைக் 70,000ல இருந்து 2 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு சேலரிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கடைசி தேதி வந்துட்டு டிசம்பர் 6க்குள்ள நீங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிடணும். ஓகே மக்களே, இந்த வேலை வாய்ப்பு பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.